ஹலோ பீப்புள், என் பேர் பிரபாகரன். நாம் இன்றைக்கி பவர் பிஐ சீரீஸில் 9th வீடியோ பார்க்க போகிறோம். பவர் குவெரி எடிட்டரில் 6th வீடியோ. நாம் இந்த பவர் குவெரி எடிட்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் பார்த்துட்டோம். எல்லா ஆப்ஷன்ஸ், அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். பட் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்க்கும்போதும் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஆஸ்பெக்டை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அந்த கான்செப்டை தனியாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி சொன்ன சில கான்செப்ட்ஸை பற்றி தான் அடுத்தடுத்த ஒரு 2-3 வீடியோலையாவது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ்ஃபார்ம் டேபில் இருக்கக்கூடிய பிவட் காலம் அண்ட் அன்பிவட் காலம், இந்த 2 ஆப்ஷன் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேட்டாவை நம்ம எடுத்திருக்கோம். நம்ம இந்த பிவட் அன்பிவட்டை யூஸ் பண்ணும்பொழுது நம்ம எல்லா டேட்டாலையும் யூஸ் பண்ணிட முடியாது. ஸோ எந்த மாதிரி டேட்டாவில் நம்ம பிவட்டையும் அன்பிவட்டையும் யூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுக்கு இதுக்கு நம்ம இந்த டேட்டாவுக்கு நம்ம பிவட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து இப்போ இந்த டேட்டா வந்து நான் வந்து ஒரு சின்ன சைஸ் சாம்பிளாக பிவட்னா என்ன, அன்பிவட்னா என்ன அப்படிங்கிற இந்த கான்செப்டை புரியறதுக்காக இந்த சின்னதாக ஒரு டேபிள் நான் உருவாக்கியிருக்கேன். எக்ஸலில் உருவாக்குனதை, எக்ஸலில் க்ரியேட் பண்ணதை நான் வந்து பவர் பிஐயில் எடுத்து பவர் குவெரி எடிட்டரில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த டேபிள் பற்றி நம்ம பார்ப்போம். இந்த டேபிளில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்ததுக்கப்புறம் நம்ம இதை பிவட் பண்ணி பார்ப்போம். நம்ம எந்த காலம் பிவட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பிவட் ஆனதுக்கப்புறம் எப்படி பிஹேவ் பண்ணுது, இதை நீங்கள் கவனிங்க. இந்த கான்செப்டை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அப்புறம் பெரிய டேட்டா பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்க. இப்போதைக்கு கான்செப்ட் என்ன நடக்குதுன்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேபிளை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து நேமில் வந்து ஒரு 10 நேம் இருக்குது, ஏபிசிடியிலேருந்து ஜே வரைக்கும் இருக்குது. இப்போ அந்த நேமில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ அது என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சப்ஜெக்டில் இருக்குது. கம்ப்யூட்டர், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், அதுதான் மாறி வந்துக்கிட்டு இருக்குது. கம்ப்யூட்டர், மேத்ஸ், ஃபிசிக்ஸ்னு 3 யூனிக்கான வேல்யூஸ் தான். மாறி யூனிக்கான வேல்யூஸ் சொல்லக்கூடாது, ஏன்னா நிறைய தடவை வந்திருக்கு. ஸோ இந்த 3 வேல்யூஸ் தான் மாறி வந்துக்கிட்டே இருக்குது. இதில் ஸோ டிஸ்டிங்க்ட்னு வேணால் சொன்னால் மாறி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதோட ரெஸ்பெக்டிவ் மார்க், ஏ கம்ப்யூட்டரில் எக்ஸாம் எழுதியிருக்காரு, அதில் 94 வாங்கியிருக்காரு. பி மேத்ஸில் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அவங்க கம்ப்யூட்டர்லேயோ ஃபிசிக்ஸ்லேயோ எழுதலை. ஸோ மேத்ஸில் எழுதியிருக்காங்க, 56 வாங்கியிருக்காங்க. சி ஃபிசிக்ஸ் எழுதியிருக்காங்க, 86. ஸோ இதுதான் இந்த மாதிரி இந்த 10 பேர் அவங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க, அதில் அவங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த டேபிளில் இருக்குது. ரொம்ப சிம்பிளான டேபிள். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிவட் காலம் பண்ண போகிறோம். நம்ம இப்போ இதில் எந்த காலம் பிவட் பண்ணுறோம்னா சப்ஜெக்ட் அப்படிங்கிற காலம் தான் நம்ம பிவட் பண்ண போகிறோம். இப்போ சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய யூனிக்கான கம்ப்யூட்டர், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், இது ரோவாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரோவில் இந்த காலமில் 10 ரோ இருக்குது. இந்த 10ல் யூனிக்கானது ஒரு டிஸ்டிங்க்டான பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், இந்த 3 தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 3ஐயும் 3 டிஃப்ரெண்ட் காலமாக இப்படி இது ரோவாக இருக்குது. இந்த காலமில் இந்த 10 ரோ இருக்குது. இதில் இருக்கிறத காலம் நேம்ஸாக மாற்றுறது தான் பிவட். இது ரோவாக இருக்கிறத காலமாக மாற்ற போகிறோம். அதில் வேல்யூஸ் சில டைம் ஒரே மாதிரி இருந்தால் அக்ரிகேட்டும் பண்ணும். பட் இதில் இங்கே இருக்கிறதுல டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் இருக்கிறனால, டிஸ்டிங்க்ட் நேம்ஸ் இருக்கிறனால அக்ரிகேட்லாம் பண்ணாது. ஸோ இப்போதைக்கு இந்த கம்ப்யூட்டர், மேத்ஸ், ஃபிசிக்ஸுங்கிறது அடுத்தடுத்த ரோவாக இருக்குது, இது காலம்ஸாக மாறும். ஸோ இதுதான் பிவட் காலமுடைய கான்செப்ட். காலம்ஸாக மாறி அப்போ இந்த ஏபிசிடி அப்படியே இருக்கும், இது காலம்ஸாக மாறிடும். இந்த கம்ப்யூட்டர், மேத்ஸ், ஃபிசிக்ஸ் காலம்ஸாக மாறிடும். இந்த மார்க்ஸ் அப்படிங்கிறது வேல்யூஸாக மாறிடும். இப்போ நம்ம கவனிங்க எப்படின்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம இந்த காலமாக தான் பிவட் பண்ண போகிறோம். சப்ஜெக்ட்டுங்கிற காலமை பிவட் பண்ண போகிறோம். என்ன வேல்யூஸ் அதில் இருக்க போகுது, நம்ம பிவட் பண்ணப்பட்ட காலமில் என்ன வேல்யூஸ் இருக்க போகுதுன்னா இந்த மார்க்ஸ் தான் வேல்யூஸாக இருக்க போகுது. இதுதான் கான்செப்ட். இப்போ பாருங்கள், இந்த ஏபிசிடியில் ஜே வரைக்கும் இது அப்படியே இருக்கும், இது அப்படியே காலமாக மாறிடும். மார்க்ஸுங்கிறது வேல்யூஸாக இருக்கும். இப்போ பிவட் காலம் கொடுக்குறேன் பாருங்கள். பிவட் காலம் கொடுத்துட்டேன். இப்போ யூஸ் த நேம்ஸ் இன் காலம் சப்ஜெக்ட் டு கிரியேட் நியூ காலம்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட்டுங்கிற காலமில் இருக்கிற நேம்ஸை எடுத்து காலம்ஸாக மாற்றும். ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ வேல்யூஸ் என்னது, மார்க்ஸுங்கிறது நேம்ஸ் கிடையாது, மார்க்ஸ் தான் நம்மளுடைய வேல்யூஸ் காலம். ஸோ மார்க்ஸ் கொடுத்துறோம். நம்ம ஓகே கொடுக்குறோம். இப்போ பாருங்கள்,
கம்ப்யூட்டர் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் இங்கே ரோவாக இருந்தது காலம் ஹெடர்ஸாக மாறிடுச்சு இப்போ. ஸோ ஏ கம்ப்யூட்டர் எக்ஸாம் எழுதியிருந்தார், இந்த இடத்துல இருந்துச்சு, அதுக்கு கம்ப்யூட்டருக்கு நேராக வந்துச்சு, மீதி ரெண்டுலேயே அவருக்கு நல் இருக்குது பாருங்கள். பி மேத்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கா, மீதி ரெண்டு நல் போட்டிருக்காங்க உங்களுக்கு. சி அவர் வந்து ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கான் 86, மீதி ரெண்டு நல் இருக்குது. ஸோ இது என்ன நடந்திருக்குன்னு கவனிச்சிங்களா? இதில் ரோவாக இருந்த கம்ப்யூட்டர் மேத்ஸ் ஃபிசிக்ஸ்னு இருந்தது வந்து காலம் ஹெட்ரஸாக மாறிடுச்சு. அதில் என்ன மார்க் வாங்கினாங்கிறது ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸும் இங்கே மாறிடுச்சு பாருங்கள். அங்கேருந்து அதே 10 வேல்யூஸ் தான் இருக்குது, கவுண்ட் பண்ணாமல் 10 வேல்யூஸ் தான் இருக்கும். ஸோ அது இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஸோ ஒரு அடுத்தடுத்த ரோவாக இருந்த டேட்டாவை எடுத்து காலம்ஸாக மாற்றிருக்கிறோம். ஸோ இன்னொரு காலமில் இருந்த மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து வேல்யூஸாக மாறியிருக்கு. ஸோ இதுதான் பிவட் காலம். ஸோ சிம்பிளாக அந்த கான்செப்ட் பிவட் அப்படிங்கிற கான்செப்ட் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யூஸ் த நேம்ஸ் இந்த கரண்ட்லி செலக்டட் காலம் டு கிரியேட் நியூ காலம்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம காலம் செலக்ட் பண்ணோம், அதுலேருந்து கம்ப்யூட்டர் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் அது வந்து புது காலம்ஸாக மாறியிருக்கு. ஓகே, நெஸ்டட் காலம்ஸ் பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் வித் நெஸ்டட் காலம்ஸ் ஆர் நாட் சப்போர்ட்டட்னு போட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த டேட்டாவில் நம்ம வந்து இந்த பிவட் யூஸ் பண்ணலாம், அன்பிவட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து இது அதுக்கேற்ற டேட்டா வரைச்சி நம்ம இப்போ பிவட் பண்ணிட்டோம். நம்ம இந்த ஒரு காலமை நம்ம பிவட் பண்ணியிருக்கோம். இது ஒரு டைப். இப்போ அன்பிவட்டுக்கு வேறு ஒரு டேபிள் எடுத்து வச்சுருக்கேன் நான். இதே மாதிரியான டேபிள் தான். இதே டேபிளை கூட நம்ம திருப்பி அன்பிவட் பண்ணலாம். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த காலம் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ அன்பிவட் காலம்ஸ் கிளிக் பண்ணுறேன். அன்பிவட் காலம், அன்பிவட் அதர் காலம்ஸ், அன்பிவட் ஒன்லி செலக்டட் காலம்ஸ். இப்போ நம்ம பிவட் காலம் ஆப்ரேஷனில் இது மாறவே இல்லை, இதுதான் மாறி இருக்கு. ஸோ இதை விட்டுட்டு மற்றதையெல்லாம் அன்பிவட் பண்ணுங்கிறது தான் அன்பிவட் அதர் காலம்ஸ். அதை கிளிக் பண்ணுறேன், பாருங்கள் பழைய மாதிரி டேபிள் வந்துருச்சு. ஸோ இதுதான் பிவட் அண்ட் அன்பிவட். மறுபடியும் அதே மாதிரி ஏ கம்ப்யூட்டர் 94, பி மேத்ஸ் 56, சி ஃபிசிக்ஸ் 86 அப்படின்னு நம்ம பழைய மாதிரியான ஃபார்மேட்லேயே வந்துடுச்சு. ஸோ இதுதான் பிவட் அன்பிவட். இதெல்லாம் காலம் நேம்ஸாக வச்சுருந்தோம், அதையெல்லாம் திருப்பியும் ரோவாகவே மாற்றிருச்சு. அதுதான் அன்பிவட் அப்படிங்கிற ஆக்ஷன். ஸோ இதுதான் பிவட் அண்ட் அன்பிவட். ஸோ அதுக்கான டேட்டா அமைஞ்சிச்சுன்னா அதை நம்ம பிவட் பண்ணலாம், அன்பிவட் பண்ணலாம். எல்லா டேட்டாவும் நம்ம அன்பிவட்டோ பண்ணி எஃபிஷியண்ட்டாக கொண்டு வந்துட முடியாது. ஸோ எந்தெந்த டேட்டாவை நம்ம பிவட் பண்ணுறோம், எந்தெந்த டேட்டா அன்பிவட் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும் பொழுது நம்ம அதை பிவட்டோ அன்பிவட்டோ பண்ணலாம். ஸோ பிவட் நம்ம பார்த்துட்டோம், அன்பிவட்டுக்கு தனியாக ஒரு டேபிள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதையும் ஒரு தடவை பார்த்துட்டோம்னா அந்த கான்செப்ட் இப்போ நம்ம அன்பிவட் பண்ணி காட்டிட்டேன். இதே டேபிளை பிவட் பண்ணி அன்பிவட் பண்ணி காட்டிட்டேன். பட் இன்னொரு டேபிள் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் வந்து ஏ வந்து பெங்களூரில் 34 இருக்குது, பி வந்து 74 ஹைதராபாத்தில் இருக்குது, சி வந்து சென்னையில் 63 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை பார்க்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் லெஜிபிளாக, கொஞ்சம் ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிளாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ப்ளஸ் இது கொஞ்சம் பெரிய டேபிளாக இருக்குது பாருங்கள். இந்த நல் வேல்யூஸ் எல்லாம் எதுக்கு இருக்குது? இப்போ ஏ வந்து பெங்களூரில் ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா 34ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நல் அப்படிங்கிறது பாருங்கள், தேவையில்லாமல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ரோலையும் அந்த மாதிரி தேவையில்லாத என்டிட்டிஸ் இருக்குது. நல் அப்படிங்கிற என்டிட்டி வந்து இந்த டேபிளை ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிறது தடுக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த 3 காலையும் நம்ம கண்ட்ரோல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அன்பிவட் யூஸ் பண்ணி அன்பிவட் கொடுத்துட்டோம் நம்ம. இப்போ பாருங்கள், ஆட்ரிபியூட் வேல்யூஸ் அப்படின்னு வந்துருக்கு. ஸோ ஏ வந்து பெங்களூரில் 34, பி வந்து ஹைதராபாத்தில் 74, சி சென்னை 63. ஸோ நம்மளுக்கு இப்போ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இந்த டேபிள் வந்து பார்க்குறதுக்கு நம்ம என்ன இன்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. ஒரு பார்க்குறவங்களுக்கு என்ன இன்டென்ட் பண்ணியிருக்காங்க, இந்த டேபிள் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது. ஸோ அதுக்கு தான் இந்த அன்பிவட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி கிடச்சிச்சு நம்ம டேபிள். ஸோ இந்த பிவட் அண்ட் அன்பிவட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நாம் டேட்டா அனலைஸ் பண்ணும்போது, நம்ம சார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது, கிராஃப் போடும்போது நம்மளுக்கு எந்த மாதிரியான டேட்டா இருந்தால் நம்மளுக்கு விஷுவலைசேஷன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வரும் பொழுது நம்ம எந்த காலமாக பிவட் பண்ணுறோம், அன்பிவட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த டெசிஷன் நம்ம எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ
ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு அந்த கான்செப்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பிவட் அன்பிவட் 2 கான்செப்டையும் நான் கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டேபிள்ஸ் எல்லாம் வந்து எப்படி அப்படின்னா நீங்களே எக்ஸலில் போய் இந்த டேபிளை க்ரியேட் பண்ணிடலாம். ரொம்ப அதிகமான ஒர்க்லாம் கிடையாது. இல்லையா நம்ம என்டர் டேட்டா யூஸ் பண்ணி இந்த ஹோமில் போய் என்டர் டேட்டா யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி டேபிள்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிவட் அண்ட் அன்பிவட் கான்செப்ட் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நீங்கள் இதை ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டு பிவட் பண்ணி அன்பிவட் பண்ணி பாருங்கள். இந்த கான்செப்டில் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கோங்க. நம்ம அடுத்த கான்செப்டில் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.